ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாலும் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ எப்படி கொள்ளுல ஆரம்பிச்சதோ, அதே மாதிரி தாங்க இன்னைக்கு டே ஃபுல்லாவே கொள்ளுல தான் ஆரம்பிச்சு, கொள்ளுல தான் முடிஞ்சது. ஏன்னு கேட்குறீங்களா? 1 வீக்கா கோல்டா இருந்து ஃபுல்லா க்யூர் ஆயிட்டாங்க அப்படின்னு நெனச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள, நைட்டு ஃபுல்லா இரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, ஓகே, கோல்டா இருக்கும். அதுக்கு ஹீட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, கொள்ளு ரசம் வச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொள்ளு வேக வச்சு நல்லா மிக்ஸியில அரைச்சு ரசம் வச்சு குடுத்தேன். ஸோ காலையிலேயே வந்துட்டு சூடா அதுதான் சூப் மாதிரி குடுத்தேன், குடிச்சாங்க. மதியமும் அதுதான் ரைஸுக்கு, நைட்டும் அதுதாங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் க்யூர் ஆயிடுவாங்கன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி பசங்களுக்கு கோல்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மார்னிங் கொஞ்சம் நேரம் இருந்தது. மிளகா, தனியாலாம் நேத்து கொஞ்சம் காய வச்சிருந்தேன். இன்னைக்கும் காய வச்சிருந்தேன். ஆனா எங்க ஊர் வெயிலுக்கு 1 வாரம் காயணும். சரி, டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு மிளகாத்தூளுக்கு தேவையான, அதாவது குழம்பு மிளகாத்தூளுக்கு தேவையான அந்த பருப்பு வகையெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டேன். கொள்ளு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது ஏன் சும்மா விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சட்னி பொடி மாரி செய்வேன். இன்னைக்கு கோர் கொள்ளு பொடி, அதாவது கொள்ளு மட்டும் போட்டு பொடி செஞ்சு வச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.